Hi students, today we will see the Unit 17 continuation. Class Aves. Aves அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா birds are homeothermic. Homeothermicனா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா warm blooded animals with several adaptations to fly. பார்த்தோன்னாக்கா இதுக்கு தகவமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா பறக்கக்கூடியது. The spindle or boat shaped body is divisible into head, neck, trunk and tail. இப்போ இது பார்த்தோன்னாக்கா என்னது பறப்பதற்கான தகவமைப்பை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய போட் ஷேப்டு பாடி வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, தலைப்பகுதி, கழுத்து பகுதி, நடுப்பகுதி, வால் பகுதி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. த பாடி இஸ் கவர்டு வித் ஃபெதர்ஸ். அதோடைய பாடி எதால் வந்து கவர் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இறகுகளால் வந்து கவர் பண்ணியிருக்குது. 4 limbs ஆர் மாடிஃபைடு இன்டு விங்ஸ் ஃபார் ஃப்ளைட். அதோடைய 4 limbs என்னவா மாடிஃபைட் ஆகிருக்குது, விங்ஸாக மாடிஃபைட் ஆகிருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பறப்பதற்காக. ஹைண்ட் லிம்ஸ் ஆர் அடாப்டட் ஃபார் வாக்கிங், பிரிச்சிங் ஆர் ஸ்விம்மிங். அதோடைய ஹைண்ட் லிம்ஸ் வந்து எதுக்கு அடாப்ட் ஆகிருக்குது, நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சீக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்குது. த ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ் விச் ஹாவ் ஏர் சாக்ஸ். இதில் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எது மூலியமாக நடக்குது, நுரையீரல் மூலியமாக நடக்குது. அதில் பார்த்தோன்னாக்கா நிறைய வந்து ஏர் சாக்ஸ் வந்து இருக்குது. போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர், நிமோட்டிக் போன்ஸ் விச் ரெடியூஸ் த பாடி வெயிட். போன்ஸ் வந்து எல்லாமே எதால் ஃபில் ஆகிருக்குது, ஏர். இந்த ஏரில் போன்ஸ் ஃபில் ஆகிருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம், நிமோட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து ஏரில் போன்ஸ் ஃபில் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய பாடி வெயிட்டை அப்போ தான் அதால் ரெடியூஸ் பண்ணிட்டு பறக்க முடியும். தே லே லார்ஜ் யாக் லேடன் எக்ஸ். பார்த்தனாக்கா இது என்னது, முட்டை இடக்கூடிய ஒரு இனம். பார்த்தனாக்கா இதில் கருவோட முட்டையிடும். தே ஆர் கவர்டு பை ஹார்ட் கால்சியரஸ் ஷெல். பார்த்தனாக்கா அதோடைய அவுட்டர் கவரிங் எப்படி இருக்கும், ஓடு போன்று காணப்படும். எக்ஸாம்பிள் பேரட், க்ரோ, ஈகிள், பீஜியன், ஆஸ்ட்ரிச். மோர் டு நோ ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு, காமன், எமரல்ட் டவ், மரகத புறா, கேல்கோஃபஸ் இண்டிகா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் மேமலியா, மேமா, பிரஸ்ட். மேமலியன் அப்படின்னாலுமே என்னது, பாலூட்டிகள். மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். மேமல்ஸ் எல்லாமே என்னது, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸு. த ஸ்கின் இஸ் கவர்டு வித் ஹேர்ஸ். ஸ்கின் வந்து தோல் பகுதி வந்து எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேர்ஸால் கவர் ஆகிருக்கும். இட் ஆல்சோ பியர்ஸ் ஸ்வெட் அண்ட் செபாஷியஸ் ஆயில் கிளான்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னது, ஸ்வெட் கிளான்ஸும் இருக்கும், செபாஷியஸ் கிளான்ஸும் இருக்கும். த பாடி இஸ் டிவைசிபிள் இன்டு ஹெட், நெக், ட்ரங்க் அண்டு டெய்ல். இப்போ பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தலை, கழுத்து, வயிறு பகுதி, வால் பகுதி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஃபீமேல்ஸ் ஹாவ் மேமரி கிளான்ஸ் விச் செக்ரெட் மில்க் ஃபார் ஃபீடிங் த யங் ஒன்ஸ். ஃபீமேல்ஸ்க்கு என்ன இருக்கும், மேமரி கிளான்ஸ், பாலூட்டி சுரப்பி வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இளம் உயிரிக்கு வந்து பால் கொடுக்கறதுக்காக. த எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னா இஸ் ப்ரெசன்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னாக்கா என்னது, எக்ஸ்டர்னல் இயர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதை என்னன்னு சொல்கிறோம், பின்னே அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் இஸ் 4 chambered அண்ட் தே ப்ரீத் த்ரூ லங்ஸ். ஹார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது, இதயம் வந்து 4 chamber, 4 அறைகளை வந்து கொண்டதாக இருக்குது. அண்ட் தே ப்ரீத் த்ரூ லங்ஸ். எப்படி சுவாசிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல் மூலிமா சுவாசிக்குது. எக்ஸப்ட் எக் லேயிங் மேமல்ஸ், பால்டிபஸ் அண்ட் ஸ்பின்னி anterior, all other animals give birth to their young ones viviparous. என்னது, முட்டையிடும் உயிரிய தவிர எது எது, பால்டிபஸும் ஸ்பைனி ஆன்டீரியர் தவிர மீதி எல்லா பாலூட்டியும் என்னது, குட்டி போடக்கூடிய ஒரு உயிரி. பிளாசண்டா இஸ் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேமல்ஸ். இதில் தாய் சேய் இணைப்பு திசு வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குது. எக்ஸாம்பிள் ரேட், ரேபிட், மேன். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. எப்படி வந்து நம்ம
கிளாசிஃபை பண்ணுறோம். ஃபைலம் கார்டேட்டாவை எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க? 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா, எக்ஸாம்பிள் ஆசிடியன். சப்ஃபைலம் செஃப்லோகார்டேட்டா, எக்ஸாம்பிள் ஆம்ஃபிபியஸ். சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா. இந்த சப்ஃபைலம் யூரோகார்டேட்டானா என்னன்னு பார்த்தோம். வால் முதுகு நானுடையவை. செஃப்லோகார்டேட்டானா தலைமுதுகு நானுடையவை. வெர்டிபிரேட்டானா முதுகெலும்புள்ளவை. வெர்டிபிரேட்டாவில் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜாஸ், தாடைகள் அற்றது. வெர்டிபிரேட் வித் ஜாஸ், தாடைகள் உள்ளது. வெர்டிபிரேட் வித்தவுட் ஜாஸ்க்கு கிளாஸு சைக்ளோஸ்டொமேட்டா, எக்ஸாம்பிள் லாம்ப்ரி ஹேக்ஃபிஷ் சொன்னோம். வெர்டிபிரேட் வித் ஜாஸ்க்கு பார்த்தோன்னாக்கா என்னது? பீசஸ், எக்ஸாம்பிள் ஷார்க்கு முல்லட் பார்த்தோம். ஆம்ஃபிபியம் பார்த்தோன்னாக்கா ஃப்ராகு, டோடு. ரெப்டைலில் லிசார்டு, ஸ்னேக்கு, ஏவ்ஸு, பீஜியன், ஆஸ்டிச். மேமிலியன் வந்து ரேபிட்டு, மன்னு. More to know, the gigantic blue whale, which is 35 meter long and 120 tons in weight, is the biggest vertebrate animal. இதில் முதுகெலும்புள்ள உயிரில் மிகப்பெரிய அதிக எடை கொண்ட ஒரு உயிரி எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதுதான்? இரட்சத நீல திமிங்கிலம். இதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா எத்தனை மீட்டர்? வந்து 35 மீட்டரு வளரக்கூடியது, 120 டன்னு இருக்கக்கூடியது. இருக்கிறதுலே வந்து அதிகமான வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா முதுகெலும்பு உயிரி எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த gigantic blue whale தான். Thank you students. We will see next class.